அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, இன்று 21வது ஜுஸு முடிக்கப்பட்டு 22வது ஜுஸு ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ரமலானுடைய பிறை 17 பத்ர் சஹாபாக்கள் தினமாக நாம் நினைவுபடுத்துகின்ற நாள். கணிதற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, பத்ர் சஹாபாக்கள் என்றால் இந்த ரமலானுடைய பிறை 17 நடைபெற்ற ஒரு போர், பத்ர் போர். பத்ர் என்கிற அந்த இடத்தில் நடைபெற்றதினால் அந்த போரை பத்ர் போர் என்று சொல்கின்றோம். இந்த இரவில் நாம் பத்ர் சஹாபாக்களுடைய தியாகங்கள், அந்த பத்ருடைய நாள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள், படிப்பினைகள், இவைகளை எல்லாம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில சில முக்கியமான செய்திகளை மட்டும் கூறி கடைசியாக அஸ்மாவுல் பத்ரியின் 313 பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை கூறி நாம் துஆ செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நாம் நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக போர் என்றால் நம்முடைய கற்பனைக்கு, நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? நமக்கு தெரியும், உலகம் தோன்றிய காலம் முதல் போர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறது. மனிதன் எப்படி வளர்ச்சி அடைகிறானோ அது போன்று போரும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அதனுடைய யுக்திகள் வளர்ந்து கொண்டே போகுது. போர் என்று சொன்னால் ஒரு நாடு மற்றொரு நாடை தன்னுடைய அதிகாரத்தால், தன்னுடைய பலத்தினால் ஆக்கிரமிப்பது, அந்த நாட்டினுடைய வளத்தை எடுத்துக்கொள்வது, அங்கே சர்வாதிகார ஆட்சியை கொடுப்பது, இப்படியாகத்தான் நம்முடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில போர் என்பதை விளங்கி வைத்திருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க இதற்கெல்லாம் வேறுபட்டதுதான் பத்ர் போர். உலகத்திற்கு போர் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்ததுதான் இந்த பத்ர் போர். நம்ம அதே சிந்தனையில இந்த பத்ர் போரை நாம் அணுக முடியாது. இஸ்லாத்தில் நடைபெற்ற, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற அத்தனை போர்களுமே தற்காப்புக்காக வேண்டி, 2 காரணத்திற்காக வேண்டி போர் செய்திருப்பார்கள். ஒன்று, வம்படியாக பிரச்சனைக்கு வருபவர்களிடத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒன்று. இரண்டாவது, அரிச்சாட்டியம் நடைபெறுகின்ற ஊரை, அந்த ஆட்சியாளர்களை அந்த பொறுப்பிலிருந்து அகற்றி அந்த ஊர் மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குவதற்காக வேண்டி போர் செய்திருப்பார்கள். அந்த வகையில பத்ர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போராக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்களோ, போருக்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்கே போருக்கு முன்மாதிரியாக இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போர் என்று சொன்னால் அங்கே எல்லாம் நடக்கும், எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போரில் பெண்களை தாக்கக்கூடாது, சிறுவர்களை தாக்கக்கூடாது, பொது சொத்துக்களை நாம் பங்கம் விளைவிக்க கூடாது, பொது அமைதிக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு பட்டியலை சொன்னார்கள். மரத்தை வெட்டக்கூடாது, எதிரி நிராயுதபாணியாக இருந்தால் அவனை தாக்கக்கூடாது, அவன் எதிரியாகவே இருந்தாலும் அவனிடத்தில் எந்த விதமான ஆயுதமும் இல்லைன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை தாக்கக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப இந்த போர் பொதுவாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்று சொல்லப்படும். இந்த இஸ்லாம் போரினால், வாளினால் தான் பரப்பப்பட்டது என்று சொல்லப்படும். நாம் இந்த பத்ர் போரை யோசித்தால் நமக்கு நன்றாக புரியும். பத்ர் போர் நடைபெற்றது எப்போது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று 2வது வருடம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதுல நபித்துவம் கொடுக்கப்பட்டது. மக்காவில் இருந்த சமயம் நபித்துவம் கொடுக்கப்பட்டு 13 வருடங்கள் ரசூலுல்லாஹ் மக்கால இருந்தாங்க. கிட்டத்தட்ட 53 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் எங்க இருந்திருக்காங்க? மக்கால தான் இருந்திருக்காங்க. 53 வயசுல தான் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து 2 வருடம் கழித்து தான் பத்ர் போர் நடைபெறுது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு என்ன? பத்ர் போர் நடைபெறுகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய வயது 55. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் என்ன? 63. கிட்டத்தட்ட 55 வருடங்கள் மக்காவில் இருந்த அந்த 13 வருடங்கள் ரசூலுல்லாஹ் எந்த விதமான ஆயுதமும் தெளிக்கவில்லை, எந்த விதமான ஆயுதமும் பயன்படுத்தவில்லை, எந்த விதமான
கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் ஏராளமான அடிகள், ஏராளமான துன்பங்கள். நமக்கு தெரியும் மக்காவில சஹாபாக்கள் என்னவெல்லாம் சந்தித்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக இந்த ஊரில் நம்மால் வாழ முடியாது என்கிற நிலைக்கு பின்னால் தான் மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிற போது ஒட்டகத்தினுடைய கழிவுகளை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து போட்டுருவாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்து அந்த கழிவுகளை, ஒட்டக உடல்களை அகற்றுவார்கள். எண்ணற்ற துயரங்களை சஹாபாக்கள் அங்கே அனுபவித்தார்கள். என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரத்தினுடைய சமயத்துல? இரவோடு இரவாக, கொஞ்சம் கொஞ்சமாக, யாருக்கும் தெரியாமல் சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரை விட்டு தப்பித்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் பல்வேறு சோதனைகள், துன்பங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க போர் செய்யுங்க அனுமதியை கொடுக்கிறான். இந்த பத்ரு போர் இல்லைன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய பிறை 17ல ஒரு துஆ ஒன்று செய்கிறார்கள். அந்த துஆவின் மூலமாக நமக்கு என்ன விளங்க முடியும்னா, இந்த பத்ரு போர் இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை பத்ரு நடக்கவில்லை என்றால் அல்லது பத்ரிலே தோல்வி விட்டிருந்தார்கள் சொன்னால் இன்றைக்கு நாம முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்காது, இத்தனை கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் செய்த துஆ, அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅது ஃபில் அர்லி அபதா. யா அல்லாஹ், இந்த பத்ருடைய போரில் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாருமே மீது இருக்க மாட்டார்கள். என்னன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, துஆவினுடைய ஒரு வகையில ஒரு வகை என்னது, சரணாகதி அடையுது. அல்லாஹ், நீ எங்களுக்கு இதனை தரவில்லை என்று சொன்னால், இதுல வெற்றியை தரலன்னு சொன்னா இதற்கு பின்னால் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டாங்க, உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில ஆள் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்ப முக்கியமான போராக, முதல் போராக பத்ர் போர் இஸ்லாத்துல விளங்குது. ஏன் முக்கியமான போர்னு சொன்னா, எல்லா முக்கியஸ்தர்களும் அங்கே இடம்பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பொதுவாக போர்ல களத்தில் நிற்பார்கள், ஆனால் முழுவதுமாக களத்திலே இறங்க மாட்டார்கள். பத்ர் போர்ல ரசூலுல்லாஹ் முழுவதுமாக களத்திலே நின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பத்ர் போரிலே வந்து நின்றார்கள். 4 கலீஃபாக்கள் இருந்தார்கள். முக்கியமான பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த பத்ர் போரிலே கலந்து கொண்டார்கள். அதே போன்று எதிரிகளிலே கூட அபூ ஜஹல்ல இருந்து உத்பா, ஷைபா, உமையா, யாரெல்லாம் மிகப்பெரிய எதிரிகளாக மக்காவில் இருந்தார்களோ, முக்கியமான தலைவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்த காலத்துல யாரெல்லாம் மிகப்பெரிய அளவில் அழிச்சாட்டியம் செய்தார்களோ அத்தனை மிகப்பெரிய தலைவர்களும் இந்த போர்ல கலந்து கொண்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கலந்து கொள்ளல, அபூ லஹப் மட்டும் கலந்து கொள்ளல. அந்த அபூ லஹபுக்கு என்னவானதுன்னு சொல்லி நாம கடைசியா பார்ப்போம். எல்லா எதிரிகளும் அதில் கலந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் பத்ர் போரிலே வஃபாத்தானார்கள், மரணித்து போனார்கள். அப்ப முக்கியமான போராக இந்த போர் இந்த இஸ்லாத்துல விளங்குது. முதலாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இப்ப அறிவிப்பு செஞ்சிட்டான், நீங்க போர் செய்யலாம் என்று சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தயக்கம். எல்லா சஹாபாக்களையும் அழைத்து உட்கார வைத்துட்டு ஒரு ஆலோசனை செய்யறாங்க. பொதுவாக மக்காவினுடைய சஹாபாக்கள் இடத்துல சொன்னா, அதாவது முஹாஜிரின்கிட்ட இந்த செய்தியை ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வோடு 11 வருஷம் இருந்திருக்கிறாங்க. எனவே ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கட்டுப்படக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு ஈமானிலே பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். இப்ப வந்து 2 வருடம் தான் ஆகுது, மதீனாவுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. மதீனாவில் இருக்கிற அன்சாரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு இடம், உணவு அத்தனையும் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை முழுவதுமாக ஆதரித்து, சஹாபாக்களை ஆதரித்து, இடம் கொடுத்து எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, அபயம் அளித்திருக்கிறார்கள். ஊரையே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தயக்கம். இப்படி நமக்காக வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த தோழர்கள், அன்சாரிகள். இப்ப நமக்காக வேண்டி போர் செய்யுங்கன்னு எப்படி அவங்களை கூப்பிடுறது? ரசூலுல்லாஹ் தயங்கிக்கிட்டே கேட்கிறாங்க. பத்ருடைய அறிவிப்பு வந்திருக்குது, என்ன செய்யலாம், போர் செய்யலாமா? ஒரு 1500க்கு மேற்பட்டவர்கள் இங்கே மதீனாவை நோக்கி படையெடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆடல் பாடலுடன், ஆயுதங்களுடன், குதிரைப்படையுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்யலாம்? மக்கா ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்வாங்க, முஹாஜிரின் சஹாபிகள் வரிசையா இருந்துச்சாங்க. அபூபக்கர் எல்லாம் இருந்தாங்க, கத்தாதா எல்லாம் இருந்தாங்க, உமர் எல்லாம் இருந்தாங்க. வரிசையா என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் தயார் என்றெல்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னா,
மதீனத்து சஹாபிகள் அன்சாரிகள் என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்? நாங்களும் போருக்கு வரணும்னு சொல்லணும். இப்ப தயங்கிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரே ஒரு சஹாபி மொத்த அன்சாரிகளுக்கு பகரமாக ஒரு பிரதிநிதியாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? எழுந்துட்டு இருக்காங்க. யார சொல்லலாம்? நீங்க தயங்கி உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. அன்சாரி சஹாபாக்களை போருக்கு அழைப்பதிலே நீங்கள் தயக்கம் காட்டுவது எங்களுக்கு புரிகிறது. அத்தனை அன்சாரிகள் அவர்களுக்கு பிரதிநிதியாக நான் இங்கே இருக்கிறேன். கிட்டத்தட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20 வயசு அப்போது. இந்த அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை புகாரிலே பதிவு செய்யறாங்க. அந்த சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தயக்கமாக இருக்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய தயக்கம் என்பது வேண்டாம் என்பதை சொல்வதற்காக வேண்டி சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அதை புகாரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஆமன்னா பிக்க, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். வஸத்தக்னாக, உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். வஷஹீதனா இன்னமா ஜஅத பிஹி ஹுவல் ஹக், நீங்க எதை கொண்டு வந்தீங்களோ அதை உண்மை என்று நாங்கள் நம்பினோம், அதை ஏற்றுக்கொண்டோம். வஅதைனாக மவாத்திகனா, உங்களுடைய கரத்தை பிடித்து சத்தியம் செய்து கொடுத்தோம். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. சிதுகோ இந்த லிகா, நாங்கள் போரில் பிரமுது காட்டி போயிடுவோம் நினைக்கிறீங்களா? முதுகு காட்டி நாங்கள் ஓடி போயிடுவோம் நினைக்கிறீங்களா? அந்த போரை சந்திக்காமல் பாதையிலே விட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி செய்ய மாட்டோம், போரை சந்திப்போம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியில சொல்றாங்க, லவ் இஸ்தஅரத் பினா ஹாதல் பஹர், யார் சொல்லலாம், நீங்க இந்த கடலை கை நீட்டி இந்த கடலில் நீங்கள் எல்லாம் குதியுங்கள் என்று சொன்னால் லஹல்லாஹு மஅக மா தகல்லஃப் மினா ரஜுலு வாஹிதீன், நாங்க ஒருத்தரும் கூட பின்வாங்க மாட்டோம். நீங்க ஒரு கடலை காமித்து இந்த கடலில் அத்தனை பேரும் குதியுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் குதிப்பதற்கு தயார் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தை அப்படியே புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஆலோசனை கூட்டத்தை முடிவு செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஒரு வார்த்தையும் பேசல. என்ன செஞ்சிட்டாங்க? தயார், போருக்கு தயார், எல்லோரும் என்ன செய்யுங்க, தங்களுடைய ஆயுதங்கள் எடுத்துக்கங்க, போருக்கு தயாராகுங்கள் என்கிற அறிவிப்பை செய்தாங்க. இப்ப மதீனாவுடைய பெரிய பத்ர் என்கிற அந்த இடத்துல போர் நடைபெறுகிறது. ரமலானுடைய பிறை 17 அன்று நோன்புற்ற நிலையிலே சஹாபாக்கள் எல்லாம் இந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பத்ர் போர் குறித்து பல்வேறு இடங்களிலே தனித்தனியாக பேசுறான். ஒரு இடத்துல சொல்லும்போது பைனல் ஈமானி வ குஃபுர், இந்த பத்ர் போர் என்பது ஈமானுக்கும் குஃபுருக்கும் மத்தியில உள்ள போர். பைனல் ஹக் வ பாத்தில், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடக்கிற போர் என்றெல்லாம் அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல இந்த போர் குறித்து பேசும்போது ஒரு செய்தியை சொல்றான். வன்தும் அதில்லா, நீங்க ரொம்ப சொற்பமானவர்களா இருந்தீங்க, ரொம்ப சிறுமையானவர்களா கொஞ்சமாக இருந்தீங்க, நாம உங்களுக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் சொல்றான், பத்ர் போரில நாம் உங்களுக்கு உதவினோம் என்று சொல்கிறான். இப்ப பத்ர் போர்ல அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிகப்பெரிய அளவில் வந்தது. அதை எல்லா சஹாபிகளுமே பார்த்தார்கள். இப்ப இந்த பத்ருடைய அந்த பாடம், முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை பெரிதாக நினைத்து தன்னுடைய உறவை எதிர்த்து சண்டையிட்டார்கள், போர் செய்தார்கள். ஏன்னா இங்கே இருப்பது முஹாஜிரீன்கள், இங்கே தந்தை இங்கே இருக்கிறார், மகன் எதிரில் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அணியில இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அணியில இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் எதிரணியில இருக்கிறார், குஃபாருடைய கூட்டத்தில் இருக்கிறார். அபூ உபைதா இங்கே இருக்கிறார், அபூ உபைதா ரலியல்லாஹுடைய தகப்பனார் அங்கே இருக்கிறார். முஸஅத் இப்னு